about another important concept, right? So இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. இது வந்து ரியல் டைம்ல ரொம்ப அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்? அதாவது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வில் டாக் அபவுட் டூ மேஜர் டைப்ஸ் ஆஃப் எரர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி வில் டிஸ்கஸ் அபவுட் டூ மேஜர் டைப்ஸ் ஆஃப் எரர். ஸோ பைத்தான்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். நாட் இன் பைத்தான், எந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல போனாலும் லைக் யூ ஹேவ் டூ மேஜர் டைப்ஸ் ஆஃப் எரர், ரைட்? ஸோ ஒன் syntax error அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு they call it like runtime error அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இந்த ரெண்டு மேஜர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம், ரைட்? சி அகைன் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா மைபி சிஎஸ்சி ஆகட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும், இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆகட்டும், கண்டிப்பா நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டோட நான் ஒரு பைத்தான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இந்த எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற இந்த இதுலையும் இந்த எரர்ஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால இந்த கான்செப்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா உட்காந்துக்குவீங்க, ஸோ தட் யூ கேன் ஈஸிலி கிராக் த இன்டர்வியூ ப்ராசஸ். அதாவது இதுல வந்து ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்கவே முடியாது, ரைட்? இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னன்னா கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின்ஸா இருக்கும். நமக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால ரொம்ப ஈஸியா இதுல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரி, அகைன் நான் சொல்றேன், இன்டர்வியூல எப்படி வந்து இப்போ நிறைய கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ ப்ராசஸ்ல வைப்பாங்க. இதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்க ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை பாக்குறதுக்கு ப்ரோக்ராம் சொல்லி சொல்லுவாங்க, ரைட்? அப்போ இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இதுல கேட்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க், காலேஜ்ல இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸா வைக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியான கொஸ்டின்ஸா வச்சிருப்பாங்க, which will have the low weightage mark. அது எத்தனை வேணாலும் இருக்கும். அடுத்து ஒரு 10 கொஸ்டின் வந்து மீடியம் வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதுக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் மார்க் இருக்கும். அடுத்து காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய லெவல் அடுத்த 10. ஸோ இந்த மாதிரி 3 டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி இந்த 50மே இது எப்படின்னா மொத்தம் 10 இருக்கும், 2 10 மீடியம், அடுத்த 10 காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. அது என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா போட்டு மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒவ்வொரு வெயிட்டேஜ் வரும். இந்த ஈஸி கொஸ்டின்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி அந்த கொஸ்டினை பார்த்த உடனே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம், டைமே எடுத்துக்க வேண்டாம், அதுதான் ஈஸியான கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மீடியம் அப்படிங்கிறது கொஞ்சம் உட்காந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும், பட் அதுக்கும் நம்ம ஈஸி ஆன்சர் சொல்லிடுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த காம்ப்ளெக்ஸுக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாதான் ஆன்சர் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கக்கூடியது. ஸோ இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் வெளியில வந்து சார் நிறைய கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு சார், ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனா அந்த ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் செலக்ஷன்ல அவங்க பேர் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ரீசன்னா, இவன் ஆன்சர் பண்ண எல்லா கொஸ்டினும் அந்த ஈஸியான கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டு வந்திருப்பான், இந்த மீடியம் லெவலோ இல்ல அந்த காம்ப்ளெக்ஸ் லெவலையோ ரொம்ப டச் பண்ணாம வந்திருப்பான். அப்ப இதனால என்னன்னா அவங்க கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்கா கம்மியா இருக்கும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார், அதனால ஆன்சரே பண்ண முடியல, நிறைய டைம் பத்தல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஸ்டூடெண்டோட நேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்துடும். என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க சால்வ் பண்ணது 5 கொஸ்டின் இருந்தாலும் 5மே காம்ப்ளெக்ஸ் கொஸ்டினா சால்வ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அது என்ன ஆகும்னா, அந்த 5 கொஸ்டின் டக்கு டக்கு வெயிட்டேஜ் பண்ணிட்டு போய் அந்த கட் ஆஃப் ஏரியும். ஸோ அப்போ ஈஸியா அவங்க பேர் செலக்ஷன் லிஸ்ட்ல வரும். இந்த மாதிரி நிறைய பார்த்திருக்கேன். இப்போ எதுக்கு சார் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பார்ட் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் இதுல போடுவான், இல்ல மீடியம் இதுல போடுவான். அதாவது இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் டாபிக்ஸ்லாம் இருக்கு. இந்த டாபிக்லாம் கொஸ்டின் வந்தாலே நான் பேசிக்கலா நான் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ரொம்ப ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்குன்னா விட்டு ஸ்கிப் பண்ணி அடுத்த கொஸ்டின் போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸியான கொஸ்டின் மீடியம் கொஸ்டின் எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு லாஸ்டா வந்து காம்ப்ளெக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிக்கிட்டே அதான் வரும். இப்போ இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் நான் சொன்னது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ரொம்ப சுத்தி வளைச்சு கேட்கறதுக்கு உண்டான கான்செப்ட் கிடையாது. என்ன கொஞ்சம் ட்ரிக்கியா கேட்பாங்க. ட்ரிக்கி இன் சென்ஸ் என்னன்னா, நம்ம லாஜிக்கலா உட்காந்து எதுவுமே யோசிக்க மாட்டோம். இதுல நிறைய ஹிடன் கான்செப்ட்ஸ் இருக்கு. அந்த ஹிடன் கான்செப்ட்ஸ் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்டர்வியூல ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இந்த எக்ஸெப்ஷன் டாபிக்ல நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுடைய வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் ஸ்கோரிங் ஈஸியா இருக்கும், கட் ஆஃப் ஈஸியா ஏறும், ஈஸியா மத்தவங்களோட உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இந்த டாபிக் வந்து ரியல் டைம்ல அதிகமா யூஸ் பண்ணுவோங்கிறதுனால கம்பெனிஸ்லயும் அதிகமா இந்த இன்டர்வியூஸ்ல கேட்கறதுக்கான சான்சஸும் அதிகம். இவ்வளவுதான். சோ அதனால இந்த டாபிக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நான் சொல்லிட்டேன். இது ஆன்சர் இதை கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால இதை பாத்துக்கோங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து 2 கிளாஸ் அலோகேட் பண்ணிருக்கோம். இந்த கிளாஸும் நம்ம எக்ஸெப்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம், அடுத்த கிளாஸும் நம்ம எக்ஸெப்ஷன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு எக்ஸெப்ஷன்னா என்ன, அது எப்படி இருக்கும், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்றது, இதெல்லாம் இன்னைக்கு பார்ப்போம். அண்ட் தினேஷ் வந்துடும், தினேஷ் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அடுத்த கிளாஸ் உண்டான லிங்க் வந்துடும். இப்போ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இது எல்லாத்தையும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இது மேக்ஸிமம் அதாவது பேசிக் கான்செப்ட் இன்னைக்கு கவர் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல டிஃபரெண்ட் டெஸ்ட் கேசஸ் காமிப்பேன். எந்தெந்த மாதிரி எல்லாம் நமக்கு இன்டர்வியூல கொஸ்டின்ஸ் போட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின்ஸ் அதோட டிஃபரெண்ட் யூஸ் கேசஸ் தான் நான் அடுத்த கிளாஸ் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த 2 கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இது கொஞ்சம் அட்டென்ஷனோட கவனிங்க. டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது அப்படின்னா திருப்பி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ரைட்? புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நான் சொல்ற கான்செப்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங்க்கு திருப்பி டிஃபிகல்ட் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சின்டாக்ஸ் எரர் அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் we will discuss. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன். we will discuss it and further we will proceed. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பாருங்க, x equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். அந்த வேரியபிளுக்கு 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்திருக்கேன். if x equal to 10, x ஓட வேல்யூ 10க்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பாக்குறேன். அப்படி இருக்கு அப்படின்னா பிரிண்ட்ல போயிட்டு எஸ் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ண போறேன். லைக் I'll try to get into this error 1 அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன்.
ரைட் நவ் லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பாப்அப் எனக்கு வருது. இந்த பாப்அப்ல என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கோலன். சோ ஒரு இஃப் கண்டிஷன்ல கடைசியில நம்ம கோலன் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் சின்டாக்ஸ் டிஃபைன் பண்ணவங்க நமக்கு அப்படிதான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. பட் ஐ ஃபெயில் டு டு இட். நான் அந்த கோலன் கொடுக்க மறந்துட்டேன். சோ இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என் ப்ரோக்ராம் ரன் ஆகுதா. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணேன், எக்ஸ் ஈக்குவல் டு இந்த லைன்ல தான் நமக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இந்த லைனுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் ப்ராப்ளம். இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இப்போ இந்த இடத்துல லெட் மீ சே லைக் ப்ரோக்ராம் பிகின்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த இஃப் எல்லாம் விட்டு கீழே வந்து இந்த பிரிண்ட்ல போயிட்டு லெட் மீ ட்ரை டு சே இட் லைக் ப்ரோக்ராம் ends அப்படின்னு கொடுக்குறேன். Right? இப்போ let us try to save this particular program and let us try to run this particular program. So see, எனக்கு என்ன வருதுன்னா திருப்பி அதே சின்டாக்ஸ் எரர் தான் வருது. என் அவுட்புட் ஸ்கிரீனை என் கண்ணில் எனக்கு காமிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா காமிக்கவே மாட்டேங்குது. இந்த ப்ரோக்ராம்ல ஒரு சின்டாக்ஸ் எரர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா சின்டாக்ஸ் எரர்னு ஒன்று என் ப்ரோக்ராம்ல ஒன்று இருந்தா அது எக்ஸிகியூஷன் பார்த்துக்கே போகாது. அன்லஸ் அன்டில் நான் இந்த சின்டாக்ஸ் எரரை ரெக்டிஃபை பண்ணி முடிக்கிற வரைக்கும், அதாவது இந்த சின்டாக்ஸ் எரரை நான் கரெக்ட் பண்ற வரைக்கும் எனக்கு என் ப்ரோக்ராம் உள்ளுக்குள்ள போகவே போகாது. அதாவது எக்ஸிகியூஷன்குள்ளேயே போகாது, அவுட்புட்டே எனக்கு வராது. இதுதான் சின்டாக்ஸ் எரர். பாருங்க, அதே ப்ரோக்ராம சேவ் பண்றேன், இப்போ ரன் பண்றேன். இங்க பாருங்க ப்ரோக்ராம் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லுது, எஸ் அப்படின்னு சொல்லுது, ப்ரோக்ராம் எண்ட்ஸ் அப்படிங்கறத எனக்கு சொல்லுது. ஸோ இப்போ சின்டாக்ஸ் எரர்ல ஒரு டைப் ஆஃப் சின்டாக்ஸ் எரர் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்க, லெட் மீ சே இட் லைக் ஓகே இதே பண்ணுங்க, லெட் மீ சே இட் லைக் பிரிண்ட் let me say it like Raman அப்படிங்கிற என்னோட நேம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ I'll try to save this, I'll try to run this. இப்போ பாருங்க மறுபடியும் எனக்கு சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு பாப்பப் ஆயிடுச்சு. என்ன வருது அப்படின்னா missing parenthesis in the call to print. Did you mean print open bracket and close bracket? So இதுவும் ஒரு சின்டாக்ஸ் எரர் தான். என்ன print அப்படிங்கிறது it is a predefined function. print போட்டு parenthesis உள்ள கொட்டேஷன் குள்ள என்ன கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட் ஸ்கிரீன்ல வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த parenthesis அப்படிங்கிறதே நான் கொடுக்கல. இப்போ இந்த இடத்துல ஒரு parenthesis நம்ம கொடுப்போம். இது கொடுத்தாதான் என்னைய இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண விடும். இல்ல அப்படின்னா மேல இருக்கிறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா மேல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சின்டாக்ஸ் எரர் ஒன்று இருந்தா யூசர் வந்து அதை கரெக்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் லைக் இட் வில் நாட் கெட் இன்டு தட் எக்ஸிகியூஷன் பார்ட், அதாவது அவுட்புட் ஸ்கிரீனுக்கே உள்ள போகாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி ரைட். சோ சின்டாக்ஸ் எரருக்கு இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சேன், அதனால நமக்கு என்ன வரும் அப்படிங்கறதையும் நான் தெளிவா சொல்லிட்டேன். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்ப நான் சின்டாக்ஸ் எரர் பத்தி சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் எஸ் கிளியர், தேங்க்யூ, குட், சூப்பர், ரைட், குட் குட், சூப்பர், ரைட். சோ அப்ப we'll forget about this. ரைட். அடுத்தது we will take it into that another ரன் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவோம். சி பொதுவா ரன் டைம் என்ன, பாதி ரன் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதை தான் வந்து we call it like run time error. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ எதுக்கு ப்ரோக்ராம் எழுதணும்னு நினைக்கிறேன், சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா a equal to 10 அப்படின்னு சொல்றேன், b equal to 20 அப்படின்னு நான் சொல்றேன். ரைட், a equal to 10, b equal to 20 அப்படின்னு கொடுத்துருக்கேன். பட் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ரெண்ட் இந்த இடத்துல போயிட்டு a plus b அப்படின்னு போடுறேன், a plus b அப்படின்னு போடுறேன். என் ப்ரோக்ராம சேவ் பண்றேன், இப்போ போய் ரன் பண்றேன். 200 அப்படின்னு வருது. ஆன்சர் கரெக்டா? ஆன்சர் கரெக்டா? நோ. ஏமா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா எனக்கு அவுட்புட் வருது, எரரே வரலையே. எனக்கு எரரே வரலையே, அவுட்புட் தான் எனக்கு வந்துருச்சு. அப்புறம் என்ன அப்படின்னா இதை தான் நம்ம என்ன சொல்லலாம், லாஜிக்கல் எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாஜிக்கல் எரர் அப்படின்னா சி இப்போ சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் கண்டுபிடிக்கும், a ஓட வேல்யூ 10, b ஓட வேல்யூ 20. அப்போ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் அப்படின்னு எக்ஸ்பெக்டட் அவுட்புட்னா என்ன, எனக்கு இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும், அதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட். எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என் ப்ரோக்ராம்க்கு என்ன 13, ஆனா என்னுடைய கரண்ட் அவுட்புட் என்ன 200. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டட் அவுட்புட் அப்படின்னா இந்த ஏ வேல்யூக்கும் இந்த பி வேல்யூக்கும் நம்ம ஆட் பண்ணா இந்த ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் பாத்தீங்களா, அதுதான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். சோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்க்கு என்னுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் ஆனது 3030 அப்படின்னு வரணும். பட் இப்போ நமக்கு ஒரு அவுட்புட் வருது பாத்தீங்களா, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரண்ட் அவுட்புட், இப்போதைக்கு இருக்கக்கூடிய அவுட்புட். என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் என்னுடைய கரண்ட் அவுட்புட்டும் ஒன்னா இல்ல அப்படின்னா we call that as a logical. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா a பிளஸ் பிக்கு பிளஸ் கொடுக்கறதுக்கு பதில ஏதோ ஒரு தப்பா போய் நான் மல்டிபிகேஷன் சைன் கொடுத்துட்டேன். இப்போ இதனால எனக்கு ஏதாவது வருமா, சின்டாக்ஸ் எரர் வருமா? வராது. வேற ஏதாவதுன்னா வராது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா என்னுடைய கரண்ட் அவுட்புட்டும் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் மேட்ச் ஆகலாம், லாஜிக்கலி லைக் we were wrong. எங்கேயோ ஒரு இடத்துல லாஜிக்கலா நம்ம தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ரைட். பட் இங்க இப்போ இது வந்து எப்ப தெரியும், இந்த லாஜிக்கல் எரர்ங்கிறது எனக்கு எப்ப தெரியும், ரன் டைம்ல தான் பொதுவா தெரியும். ரைட். ஏன்னா அவுட்புட் வந்ததுக்கு அப்புறமா தானே நமக்கு தெரியவே வருது இது லாஜிக்கல் எரர். ஏன்னா நான் டைப் பண்ணும்போது ஏவாய் a பிளஸ் b தான் சொல்லிச்சு, ஆனா டைப் பண்ணும்போது a இன்டு b அப்படின்னு தான் நான் டைப் பண்ணேன். சோ என்னுடைய தப்பு அதுல ஒண்ணுமே இல்ல, a பிளஸ் b சொல்லிட்டே இருக்கேன், ஆனா என் கை a இன்டு b அப்படின்னு வருது. we all are humans. சோ கண்டிப்பா தப்பு விடுறது வந்து எல்லாருக்கும் பாசிபிள் தானே, நமக்கு என்ன வேணாலும் அந்த டைப் பண்ணலாம். மைனஸ் போட்டாலும் சரி அவுட்புட் மாறிடும், டிவிஷன் போட்டாலும் சரி அவுட்புட் மாறிடும். சோ இந்த பிரச்சனைகள் எனக்கு வரட்டும். பட் இப்போ இதெல்லாம் இருக்கட்டும், வித் ஆஃப் டிஃபரண்ட் கேஸ். இப்போ ரன் டைம் எரரை பத்தி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் இப்போ காமிக்க ஆரம்பிக்கிறேன். அதாவது பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ரன் டைம் எரர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ரன் டைம்ல வரக்கூடிய எரர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ ஒரு எக்ஸப்ஷன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் we will discuss about it. அதாவது ஒரு பொதுவாவே இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா என்னுடைய சிஸ்டம் இப்போ இந்த ப்ரோக்ராம் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா PVM அப்படின்னு சொல்லுவோம், பைதான் வர்ச்சுவல் மிஷின். அதுதான் இந்த ப்ரோக்ராம் ப்ராசஸ் பண்ணி எனக்கு தேவையான அவுட்புட்டை எடுத்து கொடுத்துருக்கு. இப்போ நான் கொடுக்கக்கூடிய கமாண்ட்ஸ் ஏன் PVM அதாவது என்னுடைய பைதான் வர்ச்சுவல் மிஷினால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகி that will cause an error. ரைட். இப்போ ஒரு சிம்பிளான கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்கிறேன், try to answer it. இப்போ ஒரு ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணணும் அப்படின்னு
ரைட்? இதுக்கு ஆன்சர் டைப் பண்ண ரெடியா இருக்கேன். லெட்ஸ் see who's going to type the answer first. ரைட்? நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். You have to type the answer. Let's see who's going to type the answer first. 10 divided by 0. இதுக்கு என்ன ஆன்சர்? 10 divided by 0. ஓகே, 0, இன்ஃபினிட்டி, எரர், இன்ஃபினிட்டி, நன், எரர். ஒரே ஒரு கேள்விக்கு எவ்வளவு பதில் வருது? நீங்க இருக்கிறதே ஒரு 30 38 பேர். இந்த 38 பேர்ல ஒரு 10 பேர் தான் ஆன்சர் பண்றீங்க. 10 பேரும் 10 விதமான ஆன்சர் எனக்கு சொல்லிருக்கீங்க. நன், cannot divide by 0, undefined, infinity, எரர், இப்படின்னு எத்தனை டிஃபரெண்ட் ஆன்சர்ஸ் வருது பாருங்க. சி, நம்ம எல்லாருக்குமே இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா எப்போ பைதான் வர்ச்சுவல் மிஷினும் இந்த இடத்துல என்ன கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன் அப்படின்னா இதை இது வரைக்கும் யாருமே ப்ராப்பரா டிஃபைன் பண்ணது இல்ல. இது வரைக்கும் யாருமே ஒரு நம்பர் 0வால டிவைட் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கறத இது வரைக்கும் யாருமே ப்ராப்பரா அதை டிஃபைன் பண்ண. அப்ப என்னோட சிஸ்டமுக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆயிடும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, லிசன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க எல்லாரும் பார்த்தும் நான் சொல்றேன், உங்க தலையில இருக்கிற கேப்பை கலட்டிட்டு கிளாஸ் உட்காரு. உங்க தலையில இருக்கிற கேப்பை கலட்டிட்டு கிளாஸ்ல உட்காரு அப்படின்னு சொல்றேன். இப்போ எல்லாரும் என்ன பண்ணி உடனே தலையை பார்த்துட்டு சார் எங்க கேப் இல்ல சார். சி, நம்ம எல்லாரும் ஹியூமன்ஸ். யாராவது ஒருத்தர் நம்ம பார்த்து ஏதாவது ஒன்று சொல்றாங்க அப்படின்னா நம்ம உடனே அது என்னன்னு பார்ப்போம். அது உண்மையில நம்ம சைடுல தப்பு இருக்குன்னா எஸ் நான் பண்றேன், இல்லன்னா இல்ல அப்படின்னு நம்ம திருப்பி உடனே சொல்லி கரெக்டான உங்க தலையில இருக்கிற கேப் கலட்டி நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க என்ன சரி தலையில கேப் நமக்கு சொல்ல தெரியும். ஆனா இதே மாதிரி என் சிஸ்டம்க்கு சொல்ல தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. என் டெஸ்க்டாப்ல என்னுடைய டெஸ்க்டாப்ல hello.txt ஒரு ஃபைல். அந்த hello.txt ஃபைலை ஓபன் பண்ணி இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் ரீட் பண்ணி அவுட்புட்ல காணும். டெஸ்க்டாப்ல இருக்கக்கூடிய hello.txt ஃபைலை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணி எனக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல தான் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இப்போ என்னோட சிஸ்டம் என்ன பண்ணும், டெஸ்க்டாப் hello.txt ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னு தெரியும். ஒருவேளை நான் சொன்ன hello.txt ஃபைல் டெஸ்க்டாப்ல இருக்குன்னா அதை ஓபன் பண்ணும், அதுல இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணி எனக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல காமிச்சு ஒரு பிரச்சனை. ஒருவேளை நான் சொன்ன அந்த டெஸ்க்டாப்ல hello.txt ஃபைல் இல்ல அப்படின்னா என் சிஸ்டமுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஃபைல் இல்ல அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியாது. ரைட்டா? வீட்லயே யாராவது ஒருத்தர் இல்லாத ஒரு விஷயத்த அதை போயிட்டு எடுத்துட்டு வாப்பா. சில பேர் சொல்லுவாங்க வீட்டுல சாவி இந்த கீ ஸ்டாண்ட்ல மாட்டிட்டு போய் எடுத்துட்டு வாப்பா. நம்மளும் போய் கீ ஸ்டாண்ட்ல போய் பார்ப்போம். கீ அங்க இல்ல அப்படின்னா ஒரே தத்து, இந்த இடத்துல சாவியில ஒண்ணு இல்லை, தலைவலிக்க போறீங்க நம்ம எல்லாருக்கும். அதே மாதிரி இப்ப சிஸ்டம் மாதிரி கதை தெரியுமா அப்படின்னா தெரியாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டெஸ்க்டாப்லயே பார்த்துட்டே இருக்கும் hello.txt இருக்கு, hello.txt இருக்கு அப்படி தேடிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய இந்த பைதான் வர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அது ரெஸ்பான்ஸுக்காக வெயிட் பண்ணும். அந்த hello.txt ஃபைல் எங்க இருக்கு தேடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது என்ன இந்த வர்ச்சுவல் மிஷின் வெயிட் பண்ணலாம். அதுக்கு ஒரு டைம் இன்டர்வல் வச்சிருக்கும். அந்த இன்டர்வலுக்கு பதில் கிடைச்சா அதை எடுத்து வந்து நமக்கு காமிக்கும். அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோக்ராம் அப்படியே டெர்மினேட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அதுக்கு மேல அதுக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியாது. அப்ப ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அப்படியே ப்ரோக்ராம் டெர்மினேட் பண்ணிட்டு வெளியில வந்துடும். இப்போ ஓரளவுக்கு எக்ஸெப்ஷன் அப்படின்னா என்னன்னு புரியுதா? ஒரு எக்ஸெப்ஷன் அப்படின்னா என்னன்னு புரியுதா? சிஸ்டம்க்கு ஒரு விஷயத்தை ஃபர்தரா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் போகுது அப்படின்னா அதான் எக்ஸெப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எக்ஸெப்ஷன் அப்படின்னா என்னன்னு கிளியரா புரியுதா? இல்ல அதாவது என் சிஸ்டம் வந்து கன்ஃபியூஸ் ஆகி இதுக்கு மேல இதை என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி ஒரு ஸ்டேட்ல நின்றுச்சு அப்படின்னா அதுதான் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர், குட், சூப்பர். இப்போ அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன். அப்படியே ஒன் பை ஒன் நம்ம பார்த்துட்டே இருப்போம். சோ தட் லைக் we can easily understand like what is happening. இப்போ நீங்க பாருங்க, இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். சார் எக்ஸெப்ஷன் சொன்னீங்க, புரிஞ்சுது. எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னா என்ன? என் ப்ரோக்ராம்ல ஒரு எக்ஸெப்ஷன் ஒன்று இருந்தா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி, நான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கேள்வி ஒன்று கேட்பேன். இங்க வாங்க, என் ப்ரோக்ராம்ல எக்ஸெப்ஷன் ஒன்று இருந்தா அதனால வரக்கூடிய பிரச்சனை என்ன சொல்லுங்க. அதுக்கப்புறமா அதை ஹேண்டில் பண்றதா வேண்டாம் அப்படிங்கறத யோசிக்கும். இதான் நம்ம எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கும். அதாவது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன அப்படின்னா என் ப்ரோக்ராம்ல ஒரு எக்ஸெப்ஷன் ஒன்று ஆல் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத பத்தி படிக்கிற பற்றி தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஆனா அதை படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும், எக்ஸெப்ஷனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அந்த பிரச்சனைக்கு தெரிஞ்சாதான் இந்த சொல்யூஷனுக்கு நம்மளால போக முடியும். சோ அதான் now we will see it. ஒரே நிமிஷம். Thank you. Right. இப்போ இங்க பாருங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு print statement இருக்கிறேன். இதுல let's say program begins அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அடுத்து let me say it like print, இந்த இடத்துல 10/0 அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க வைக்கிறேன். அடுத்து print அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா program ends அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு வைக்கிறேன். ரைட்? இப்போ என் ப்ரோக்ராமை சேவ் பண்றேன். இப்போ என் ப்ரோக்ராமை ரன் பண்ண போறேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல அவுட்புட் ஸ்கிரீன் வந்துருச்சு. இப்ப புரியுதா? ரன் டைம் எரர்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா என் ப்ரோக்ராம் ரன் ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, ப்ரோக்ராம் பிகின்ஸ் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு இந்த இடத்துல ஒரு எரர் வந்திருக்கு. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரன் டைம் எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பைத்தான்ல இந்த ரன் டைம் எரர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ we will dive into அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ இங்க பாருங்க, என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் program begins அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. மொத்தம் இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு எத்தனை லைன் ஆஃப் கோட் எழுதிருக்கேன்? 3 லைன் ஆஃப் கோட் எழுதிருக்கேன். முதல் பிரிண்ட் program begins, இரண்டாவது பிரிண்ட், மூணாவது பிரிண்ட், 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கேன். இப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராம்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். 10/0. நான் ரெண்டாவது லைன்ல பிரச்சனை இருக்கு. மூணாவது லைன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லையே. முதல் லைன்லயும் பிரச்சனை இல்ல, மூணாவது லைன்லயும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ரெண்டாவது லைன்ல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கே நல்லா தெரியும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம்ல அக்கறானா நமக்கு வரக்கூடிய முதல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அப்நார்மல் டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்நார்மல் டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் அப்நார்மல் டெர்மினேஷன்? ஏதோ ஒரு வார்த்தை புதுசா சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10 பதில 10/10 அப்படின்னு போட்டுருக்கேன். இப்போ என் ப்ரோக்ராம் ரன் பண்றேன். பாருங்க, ப்ரோக்ராம் begins 1.0, ப்ரோக்ராம் ends. என் ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகி வெளியே வரும். ஏன்? நான் 3 லைன் கொடுத்திருக்கேன். என் 3 லைனை அது எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருச்சு. அப்ப எக்ஸிகியூஷன் விட்டு வெளியில வரும். இப்படி வந்தால் இதுக்கு பேர் என்னன்னா நார்மல் டெர்மினேஷன். நான் கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சிருச்சு, அதனால வெளியில வந்துருச்சு. இவ்வளவுதான் கான்செப்ட். நார்மல் டெர்மினேஷன் என்ன? நான் கொடுத்த எல்லா லைனையும் அது எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சு வெளியில வந்துருச்சு அப்படின்னா நார்மல் டெர்மினேஷன்.
ஆனா அப்நார்மல் டெர்மினேஷன் என்ன, நான் 3 லைன் கோடிங் எழுதிருக்கேன், ஆனா அது 2வது லைன்லயே பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2வது லைன்லயே டெர்மினேட் ஆகி வெளியில வருது. 3வது லைன் அது எக்ஸிக்யூட்டே பண்ணல அப்படின்னா அததான் அப்நார்மல் டெர்மினேஷன். அதாவது ஆஸ் அ ப்ரோக்ராமர் என்னோட நாலேஜ் இல்லாம என்னுடைய பிடிஎம் அதாவது பைத்தான் வர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணுதுன்னா ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணிட்டு வெளியில வந்துருது. அப்போ இதான் அப்நார்மல் டெர்மினேஷன் சொல்லுவோம். அப்போ ஒரு எக்ஸப்ஷன் என் ப்ரோக்ராம்ல இருந்தா முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்நார்மல் டெர்மினேஷன். சரி, இது ஒண்ணுதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்கலாம். சோ 2வது பிரச்சனை என்ன, இங்க ஒரு மெசேஜ் சொல்லுது. என்ன சொல்லுது? 0 டிவிஷன் எரர், டிவிஷன் பை 0 அப்படின்னு சொல்லுது. சூப்பர், இது நமக்கு நல்லா புரியுது, இது நமக்கு நல்லா புரியுது, ரைட். இப்போ சில டைம் அது என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா EOF எரர் அப்படின்னு சொல்லும். சரி, நம்ம எல்லாம் டெக்னிக்கல் பர்சன்ஸ், ரைட். நமக்கு எரர்னா என்ன அப்படிங்கிறது தெரியும், ஓரளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கு. ஆனா நல்லா நினைச்சு பாருங்க, நான் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு பில்லிங் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணேன், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பில்லிங் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் உட்காந்து அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுவாங்க கிடையாது. சும்மா ஏதோ ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க தான் அங்க உட்காந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. பில் ஜெனரேட் பண்ணும்போது EOF எரர் அக்கர்ட் அப்படின்னு வருது ஒரு மெசேஜ். EOF எரர் அக்கர்ட் அப்படின்னா அந்த சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன புரியும்? ஒண்ணுமே புரியாது. அதாவது ஒரு எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம்ல வந்தா சிஸ்டம் வந்து என்ன எக்ஸப்ஷன் வந்திருக்குங்கிறத நமக்கு சொல்ல புரிய வைக்க ட்ரை பண்ணும். ஆனா அது சொல்றது எல்லாமே ரொம்ப ஹை-ஃபை டெக்னிக்கல் மெசேஜா இருக்கும். அத ஒரு நல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். ஒரு சாதாரண மக்கள் லேமேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது. இதுல எனக்கு டிவிஷன் பை 0 ஓரளவுக்கு ஐடியா இருக்கு, நம்ம என்ன தப்பு பண்றோம் நமக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால ஈஸியா சொல்லிடுறோம். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் காமிப்பேன், அப்போ உங்களுக்கு தெரியும் ஆமா அது சொல்றது நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி யூ ஆல்சோ ஃபீல். அப்போ எக்ஸப்ஷன் வரதுனால நமக்கு 2 மேஜர் ப்ராப்ளம், ரெண்டு தான், ரொம்ப இல்ல. முதல் பிரச்சனை என்ன, அப்நார்மல் டெர்மினேஷன். 2வது ப்ராப்ளம் என்னன்னா அந்த மெசேஜஸ் வந்து ரொம்ப ஹை-ஃபை டெக்னிக்கல் மெசேஜா இருக்கும், which a normal layman cannot understand. சரி, இப்போ இந்த எக்ஸப்ஷனால வரக்கூடிய 2 பிரச்சனையை சொன்னேன், இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எக்ஸப்ஷனால வரக்கூடிய ப்ராப்ளம் 2 சொல்லியிருக்கேன், அந்த 2ம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரைட், சூப்பர், குட். சோ இப்போ ஓரளவுக்கு கிடைச்சிருச்சு, அதெல்லாம் படிப்போம். எண்ட் ஆஃப் ஃபைல் எரர் அப்படின்னு சொல்லுவோம். EOF அப்படின்னா என்னன்னா எண்ட் ஆஃப் ஃபைல் அப்படின்னு, ரைட். அது என்னங்கறத we will discuss about that later. அத சொன்னல நிறைய டெக்னிக்கல் டர்ம்ஸ் எல்லாம் இருக்கு, which we will find it difficult to understand. சரி, இப்போ நமக்கு என்ன மெசேஜ் வந்ததுன்னு பாத்தீங்களா? இப்போ பாருங்க, நான் திருப்பி காமிக்கிறேன். இந்த இடத்துல என்ன வந்திருக்கு பாருங்க, 0 டிவிஷன் எரர், 0 டிவிஷன் எரர். இப்போ நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன், இந்த இடத்துல 0 எடுத்துட்டு கொட்டேஷன் 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ என் ப்ரோக்ராமை சேவ் பண்றேன். I'll try to run the same program. அப்படியே ரன் பண்ணி இப்போ எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க, ப்ரோக்ராம் பிகின்ஸ்னு வருது. டைப் எரர், அன்சப்போர்ட்டட் ஆப்பரண்ட், அதாவது ஸ்லாஷுக்கு முன்னாடியும் ஒரு நம்பர் இருக்கணும், அதுக்கப்புறமாவும் ஒரு நம்பர் இருக்கணும். நான் ஒரு இன்டீஜர் ஒரு சைடுல கொடுத்துருக்கேன், இன்னொரு சைடுல ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன், அதனால இந்த டேட்டா டைப் மிஸ்மேட்ச் ஆகுது. அதனால எனக்கு என்ன சொல்லுதுன்னா டைப் எரர், பட் டேட்டா டைப்ல ஏதோ ஒரு பிரச்சனை நான் பண்ணிருக்கேன், சரியான ஃபார்மேட்ல நான் இன்புட் கொடுக்கலன்னு அர்த்தம். இதை நினைச்சு பாருங்க, இதை இந்த டைப் எரர் விட்டு ஒரு நார்மலா ஒரு பில்லிங் சிஸ்டம்ல உட்கார்ந்து கிட்ட போயிட்டு அன்சப்போர்ட்டட் ஆப்பரண்ட் டைப்ஸ் ஃபார் ஸ்லாஷ் இன் அண்ட் ஸ்ட்ரிங், அவனுக்கு இன்ட்னா என்ன தெரியாது, எஸ்டிஆர்னா என்ன தெரியாது, ஆப்பரண்ட்னா என்ன தெரியாது. அவங்க கிட்ட போயிட்டு இப்படி எல்லாம் மெசேஜ் சொன்னா அவன் எப்படி புரிஞ்சுப்பான்? ரொம்ப கஷ்டம். சோ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், 0 டிவிஷன் எரர்னு ஒன்று பார்த்தோம், இப்போ டைப் எரர் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். இப்போ இதே இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு let me say it like a equal to int, ஒரு இன்புட் யூசர் கிட்ட இருந்து வாங்குவோம் அப்படிங்கிற இந்த இடத்துல let me say it like number, ஒரு இன்புட்டை வாங்கி let's say I'll try to print that particular value a, சும்மா பிரிண்ட் பண்றேன், நான் டிவிஷன்லாம் பண்ணல, சும்மா I'll try to get a number as an input and I'll try to print it. இப்போ இந்த இடத்துல போயிட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம், என்கிட்ட நம்பர் அப்படின்னு கேக்குது 10 அப்படின்னு, என்னாச்சு வேல்யூ எரர் அப்படின்னு வருது. ஏப்பா 10 ஒரு நம்பர் தானே அப்படின்னு கேட்கலாம். சரி, 10 அப்படின்னு TEN அப்படின்னு நம்ம கொடுத்தா இருக்கு, அது ஸ்ட்ரிங்கா எடுத்துக்குது. பட் இந்த இடத்துல பாருங்க வேல்யூ எரர் இன்வாலிட் லிட்டரல் ஃபார் in with the base 10, அது வந்து பேஸ் 10ல எதிர்பார்க்குது. ஆனா நம்ம கொடுத்திருக்கிறது TEN பாருங்க, சிங்கிள் கோட்ஸ்ல வருது, இட் இஸ் ட்ரீட்டட் as a string, அது நம்பர் ஒரு இன்டிஜர் எதிர்பார்க்குது, நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கோம், அதனால எனக்கு வேல்யூ எரர் அப்படின்னு வருது. எல்லாம் டிஃபரெண்ட் எக்ஸெப்ஷன்ஸ். சரி, இப்போ C++ல போனா அது எக்ஸெப்ஷனே சொல்லுவாங்க, ஜாவால போனா எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க, C# போனாலும் எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. ஆனா இங்க கான்செப்ட் பேர் எக்ஸெப்ஷன் இருக்கும், ஆனா இந்த எரர் வரதெல்லாம் பாருங்க டைப் எரர், வேல்யூ எரர், ரைட், இந்த மாதிரி எரர் வரும். ஆனா மத்த லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவாங்கன்னா டிவிஷன், அதாவது இப்போ ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படிம்பாங்க, நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன், இந்த எரர்ங்கிறது பதில் எக்ஸெப்ஷனே வரும். ஆனா இந்த பைத்தான்ல என்ன பண்றாங்கன்னா இந்த பேர்ல எல்லாம் எக்ஸெப்ஷன் கொண்டு வராம எரர்னே கொண்டு வரலாம், ரைட். அதனால டாபிக் பேர் எக்ஸெப்ஷன் இருக்கும், கீழ வரதுல எரர் கன்ஃபியூஸ் ஆகலாம். அதுக்கு தான் நான் முதல்லயே ஒரு வார்த்தையை சொன்னேன், ரன் டைம்ல வரக்கூடிய எரர்ஸ் எல்லாமே எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன், ரைட். சோ இந்த இடத்துல கன்ஃபியூஷன் வேண்டாம், இது எல்லாமே எக்ஸாம்பிள், எக்ஸெப்ஷன்ஸ் உண்டான டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ். 0 டிவிஷன் எரர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸெப்ஷன், டைப் எரர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸெப்ஷன், வேல்யூ எரர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸெப்ஷன். உடனே ஒரு கேள்வி எல்லாரும் கேட்பீங்க, சார் மொத்த பைத்தான்ல எத்தனை எக்ஸெப்ஷன் இருக்கு, அதெல்லாம் நான் முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். சரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கணக்கே கிடையாது, ஏகப்பட்ட டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. பட் இருந்தாலும் ரைட், ஒன் மினிட் I'll try to showcase it. இதோ இங்க பாருங்க, இந்த இடத்துல சும்மா ஒரு ரஃபா ஒரு பர்டிகுலர் எக்ஸெப்ஷன் நான் எடுத்து வச்சிருக்கேன், ரைட். 11 எக்ஸெப்ஷன் சார் அப்படிங்கிறாங்க கார்த்திக் ராஜகோபால். எங்க எண்ணி பாருங்க 11 தான் இருக்கான்னு கார்த்திக் ராஜகோபால் உங்களுக்கு தெரியும். சரி, இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாருக்கும் இப்ப இந்த டயக்ராம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதாவது இது பேரண்ட் கிளாஸ், இந்த பேரண்ட் கிளாஸ்க்கு மொத்தம் எத்தனை இருக்கு, 1 2 3 4 சைல்டு. இதுல இந்த கிளாஸ்க்கு எத்தனை சைல்டு இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. அதுல இந்த கிளாஸ்க்கு இது எல்லாமே ஒவ்வொரு பாக்ஸ் ஒவ்வொரு கிளாஸ். சோ இதை ஜூம் பண்றதுக்கு
கொஞ்சம் கஷ்டம் பாஸ். வேணா இந்த இமேஜ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். நான் கடைசியா கிளாஸ் முடிச்சுட்டு இந்த இமேஜ் சென்ட் பண்றேன். நீங்க பொறுமையா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. லைக் நான் சொல்றேன், இதோட டாப் மோஸ்ட் என்ன அப்படின்னு எனக்கு மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் எனக்கு மாறி தினேஷ். ஜூம் பண்ண தெரியாம இல்ல, ஜூம் பண்ணா எனக்கு மொத்த ப்ரௌசர் செட்டிங்ஸ் மாறிடும். இந்த ஃபைல நான் சென்ட் பண்றேன். இந்த இமேஜ் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஐ டெஃபினெட்லி சென்ட் அக்ராஸ் டு யூ. சோ இது எல்லாமே எக்ஸெப்ஷன் நேம்ஸ். இது எல்லாமே அதாவது பைத்தானை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸெப்ஷனும் will be treated as an object. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் கரஸ்பாண்டிங் கிளாஸ், ஒரு கிளாஸ் ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த எக்ஸெப்ஷன்லாம் தான் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்படி வந்தா இதுதான், இப்படி வந்தா இதுதான் அப்படின்னு சொல்லிருக்கு. ரைட். சோ இப்போ இங்க பாருங்க, டாப் மோஸ்ட் கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ் எக்ஸெப்ஷன். எல்லா எக்ஸெப்ஷனும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்த பேஸ் எக்ஸெப்ஷன் கிளாஸோட இன்ஹெரிட் ஆயிருக்கு. இப்போ என்ன நீங்க பாருங்க, எக்ஸெப்ஷன் இதெல்லாம் வந்து டைரக்டா பேஸ் எக்ஸெப்ஷனோட இன்ஹெரிட் ஆயிருக்கு. இந்த ஓவர்ஃப்ளோ எரர் அப்படிங்கிறது பாருங்க, இன்டைரக்டா இந்த கிளாஸோட இன்ஹெரிட் ஆயிருக்கு. இவனோட பேரண்ட் இவன், இவனோட பேரண்ட் இவன், இவனோட பேரண்ட் இவன். சோ அப்போ இன்டைரக்டா ரிலேட் ஆயிருக்கு. ரைட். சோ இந்த ஃபைல லாஸ்ட் ஐ சென்ட் இட் அக்ராஸ் டு யூ गाइस. லைக் அப்போ நீங்க போய் பாத்துக்கோங்க. சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் காமிச்சேன். ஆல்ரைட், குட். இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதுல நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ரைட். சோ இத எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரைட். see இப்போ let's say இந்த ப்ரோக்ராம் வேணுமா அப்படினா இல்ல, எனக்கு இந்த ப்ரோக்ராம் வேண்டாம். I'll try to remove this. இப்போ சிம்பிளா நான் வைக்கிறேன். let's say like print 10 divided by 0. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸெப்ஷன் வச்சு நம்ம படிப்போம். ஈஸியா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கு அப்புறமா we will try to get it. இப்போ இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற கான்செப்ட்க்குள்ள வரும்போது, அதாவது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற கான்செப்ட்க்குள்ள வரும்போது ஒரு 3 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதிகமா பயன்படுத்துறது 3 பிளாக் இருக்கு. ட்ரை, எக்ஸ், எக்ஸெப்ட் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது ஃபைனல் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் தான் இருக்கு. சோ இப்போ இந்த 3 பத்தியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது ட்ரை பிளாக் உடைய வேலை, எக்ஸெப்ட் பிளாக் உடைய வேலை, இந்த ஃபைனல் பிளாக் உடைய வேலை அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். see இந்த கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கு. கொஞ்சம் அட்டென்டிவா தெரியுங்க. இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ரைட். கேட்ச் கிடையாது சதீஷ், ஜாவால தான் கேட்ச், பைத்தான்ல அது எக்ஸெப்ட். கேட்ச்ங்கிறது பதிலா தான் எனக்கு இங்க எக்ஸெப்ட் வந்திருக்கு சதீஷ். அதனால இத ஜாவாவோட கம்பேர் பண்ணீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. forget about that ஜாவா. இப்போ ட்ரை, இந்த ட்ரை அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த 3 லைன் ப்ரோக்ராம்ல இப்போ எந்த லைன்ல பிரச்சனை இருக்கு? ஃபர்ஸ்ட் லைன்ல, செகண்ட் லைன்ல, தேர்ட் லைன்ல சாட்ல டைப் பண்ணுங்க. இந்த 3 லைன் ப்ரோக்ராம்ல எனக்கு எந்த லைன்ல ப்ராப்ளம் இருக்கு? சூப்பர், எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க. ரெண்டாவது லைன்ல தான் ப்ராப்ளம் இருக்கு. சோ எந்த லைன் ப்ராப்ளம் இருக்கோ அதை தூக்கி நான் ட்ரை கிட்ட கொடுக்கணும். ஆக்சுவலா இது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிகியூஷன்ல என்னோட பைத்தான் வர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணுனா, ஃபர்ஸ்ட் இந்த லைனை ப்ராசஸ் பண்ணும். அவுட்புட்ல போயிட்டு ப்ரோக்ராம் பிகின்ஸ் அப்படின்னு வந்து அடுத்த லைன் இங்க போகுதா, print 10/0. இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு என்னுடைய பைத்தான் வர்ச்சுவல் மிஷினுக்கு தெரியாது. அப்ப கன்ஃபியூஸ் ஆகி நிற்கும். ஒரு குறிப்பிட்ட டைப்ல எனக்கு ரெஸ்பான்ஸ் திருப்பி கிடைக்கல அப்படின்னு என் ப்ரோக்ராம் அங்கேயே டெர்மினேட் ஆயிருது. ப்ரோக்ராம் அந்த இடத்துல டெர்மினேட் ஆகுது. ரைட். அந்த லைனை ஃபர்தரா எக்ஸிக்யூட் பண்ணாது. அதுக்கு கீழே இருக்கிற லைனை எக்ஸிக்யூட்டே பண்ணாது. அப்போ இந்த ட்ரை பிளாக் உடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த ட்ரை பிளாக் புக்ல தான் இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் லைன்ஸ் எல்லாத்தையும் எழுதும். ரைட். இப்போ உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இந்த ப்ராப்ளமேட்டிக் லைன்ஸ்னா ஏதோ சொல்றீங்க அப்படின்னா என்ன, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பா I'll try to answer to it. கொஞ்சம் தெரிஞ்சுங்க. இப்போ ப்ராப்ளமேட்டிக் லைன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்ரை பிளாக். சரி சார், இந்த ட்ரை பிளாக் வேலை ஒரு இடத்துல ப்ரோக்ராம்ல ப்ராப்ளம் இருக்குன்னா என்னோட பிவிஎம் என்ன பண்ணுது, ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணல. அப்போ இந்த ட்ரை பிளாக் வந்து என்ன பண்ணா, டெர்மினேட் பண்ண விடாம அது என்ன பண்ணுன்னா, என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் இருக்கோ அதை கலெக்ட் பண்ணி எதனால எக்ஸெப்ஷன் அக்கர் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸை கேப்சர் பண்ணிட்டு அந்த எக்ஸெப்ஷனுக்கு நான் ஏதாவது டிஃபைன் பண்ணிருக்கேன்டா, ஒருவேளை இந்த எக்ஸெப்ஷன் வந்தா இந்த வேலையை செய் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிருக்கேன் தேடி பார்ப்போம். அதுதான் இந்த எக்ஸெப்ட் பிளாக். இதுல தான் போயிட்டு இந்த எக்ஸெப்ஷன் வந்தா நீ இந்த வேலையை செய் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆல்டர்னேட் சொல்யூஷன். ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத இந்த எக்ஸெப்ட்ல சொல்லுவோம். அதாவது எதனால பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கறதுடைய டீடைல்டு இது ஒண்ணு. இதை இப்படி மாத்தி செஞ்சிரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இதுதான் பிரச்சனை அப்படிங்கறத எடுத்து மக்களுக்கு சொல்லலாம். இதுதான் இந்த எக்ஸெப்ட் பிளாக் உடைய. ரைட். அப்போ இதுல ஃபைனா என்ன தெரிஞ்சு போச்சு, எக்ஸெப்ட்னா என்ன தெரிஞ்சு போச்சு. இப்போ இதோட பிஹேவியர் தான் பார்த்தோம். ரைட். இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா புரியும். அப்போ இது என்ன சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், எக்ஸெப்ட்னா என்ன புரியலையே அப்படின்னு. இப்போ இங்க பாருங்க, ட்ரை அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரை அப்படின்னு இவனை தூக்கி உள்ள விட்டு. ரைட். இப்போ இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன் நான் க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கேன். ரைட். க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் இதை இப்படியே இருக்கட்டும். ரைட். let me try to save this, let me try to run this. இப்போ இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் நான் அவுட்புட் ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, 0 டிவிஷன் எரர் அப்படின்னு சொல்லிடுச்சு. இது எந்த இடத்துல எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறதே சொல்லிடுச்சு. லைன் நம்பர் 10. இப்போ லைன் நம்பர் 10 எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் லைன் நம்பர் 10. இங்க ரைட் சைட் பாட்டம்ல இந்த டைமுக்கு மேல பாத்தீங்கன்னா LN அப்படின்னு போட்டு காமிக்கும். அந்த LN தான் லைன் நம்பர். ரைட். சோ இந்த லைன்ல தான் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத என்னோட அவுட்புட் ஸ்கிரீன்ல கிளியரா சொல்லும். நிறைய பேருக்கு ஒரு டவுட், சார் எனக்கு எப்படி சார் இந்த லைன்ல எக்ஸெப்ஷன் வரும்ங்கிறது எனக்கு தெரியும். சோ இது வந்து ஒரு கரெக்டான கேள்விதான். எந்த ஒரு டெவலப்பருமே ரைட் முதல்ல ப்ரோக்ராம் எழுதும் போது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கோடிங் எழுதிதான் எழுதுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யாருமே எழுத மாட்டாங்க. ரொம்ப ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் இந்த சினாரியோல கண்டிப்பா இந்த எக்ஸெப்ஷன் வரும் அப்படின்னு தெரிஞ்சு எழுதக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி தான். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சும்மா எழுதிட்டு போவாங்க. அப்புறமா இந்த டெவலப்பர்ஸ் உடைய வேலை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்க எழுதின கோடிங்க தூக்கி அந்த டெஸ்டிங் டீம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. சும்மா உட்காந்து சம்பளம் வாங்குறதுனே ஒரு ஆட்கள் அந்த டெஸ்டிங் டீம். அவனோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் என்டர் நம்பர் அப்படின்னு வீம்புக்குனே அந்த இடத்துல போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுவான். அப்புறம் என்ன செய்யும், நான் தெளிவாக கேட்கிறேன் என்டர் நம்பர் அப்படின்னு நம்பர் கொடுக்காம TEN அப்படின்னு கொடுப்பான். உடனே என்ன பண்ணுவான், இந்த லைன்ல நான் இந்த இன்புட் கொடுத்தா எனக்கு இந்த எக்ஸெப்ஷன் வருது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லைன்ல நான் இப்போ இன்புட் கொடுத்தா எனக்கு இந்த எக்ஸெப்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு டெவலப்மென்ட் டீம் திருப்பி அனுப்பி, அப்புறம் அந்த டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, இந்த லைன்ல இன்புட் கொடுத்தா இந்த எக்ஸெப்ஷன் வருதா, உடனே அதை ஹேண்டில் பண்றது கோடிங் எழுதி திருப்பி அனுப்புவான் டெஸ்டிங். இதுதான் ஐடி கம்பெனில
ஆனா ஒரு சில ஐடி கம்பெனில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெஸ்டிங் டீம்ல இருக்கிற அந்த டெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்றதுக்கு கோடிங் இருக்கும். சோ ரெண்டுமே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். அப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போது எக்ஸெப்ஷன் ஹேண்டில் கோடிங் இருக்கானே இருக்காது. அது இந்த டெஸ்டிங் டீம்ல போயிட்டு வரும்போது தான் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு 4-5 வகையான இன்புட்டை கொடுத்து எப்படி எப்படிலாம் தப்பு கண்டுபிடிக்கலாம் நம்ம ப்ரோக்ராம்ல உட்காந்துருப்பாங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அது போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல டெஸ்டிங் டீம் சொல்லிட்டாங்க லைன் நம்பர் 10ல 0 டிவிஷன் எரர் வருது அப்படின்னு. அப்போ இந்த லைன் நம்பர் 10க்கு மேல போயிட்டு ட்ரை அப்படின்னு போட்டு ஒரு கோலன் போட்டுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரைக்குள்ள கொண்டு அடுத்தது எக்ஸப்ட் அப்படின்னு இந்த இடத்துல போட்டு ஒரு கோலன் எக்ஸப்ட் போட்டு இந்த இடத்துல நமக்கு என்ன எரர் வந்திருக்கு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 0 டிவிஷன் காப்பி பண்ணிட்டு இந்த எக்ஸப்ட் பக்கத்துல போய் பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு கோலன் வச்சுட்டு ரைட். இப்போ இது லுக்ல வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒருவேளை இப்படி இருந்தா பிரிண்ட் 10/1 சும்மா இப்போதைக்கு இதுதான் சொல்யூஷன் இல்ல. நான் என்ன சொல்றேன் ஒரு ஆல்டர்னேட் இருந்தா இந்த சைட். இப்போ நம்மள என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஒரு லீவ் நாள் வீட்டுல உட்காந்துருக்கேன். இப்போ 2-3 ஃப்ரெண்ட்ஸ் நான் கூப்பிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வீட்டுல வந்து இப்போ எல்லாரும் வெளியில வா இப்போ எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஷாப்பிங் போகணும் அப்படின்னு. எனக்கு அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சினிமா போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் எப்படி பிளான் பண்ணுவேன் அப்படின்னா ஒருவேளை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி கைதுக்கு வந்துட்டாங்க நான் சினிமா. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் வரலன்னா என் ஃபேமிலியோட நான் ஷாப்பிங் நம்ம சொல்றோமா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இங்க இல்லனா இங்க அப்படின்னு நம்ம இஃப் கண்டிஷன் எழுதுற மாதிரி தான். இப்போ என்ன சொல்றேன் ஒருவேளை இருந்தா ஆல்டர்னேட்டா இப்போ நீ சால்வ் பண்ணு அப்படின்னு. இப்போ மீனிங்ஃபுல்லான மீனிங்ஃபுல் கிடையாது. பட் நான் சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ரைட். இப்போ இதை சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். இப்போ இங்க பாருங்க ப்ரோக்ராம் பிகின்ஸ் அப்படின்னு வருது. இப்பயும் என் ப்ரோக்ராம்ல எக்ஸெப்ஷன் இருக்கு இல்லன்னு சொல்லிடாதீங்க. பாருங்க 10/0. பட் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துக்கு என் கண்ட்ரோல் வருது. வரும்போது என்னுடைய பிவிஎம் பைத்தான் வர்ச்சுவல் மிஷின் என்ன சொல்லுது இந்த இடத்துல 0 டிவிஷன் எரர் இருக்கு அப்படின்னு சொல்லுது. உடனே என்னோட டைப் லாக் என்ன பண்றான்னா இந்த 0 டிவிஷன் எரருக்கு என்ன பண்ணணும்னு ஆல்டர்னேட் சொல்யூஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு போய் தேடி பார்த்தா இந்த இடத்துல இருக்கு 10/1 அப்படிங்கறத ஆல்டர்னேட் சொல்யூஷனா கொடுத்திருக்காங்க. சோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா என் கண்ட்ரோல் அப்படியே இந்த இடத்துல ப்ரோக்ராம் விட்டு டெர்மினேட் ஆகாம அப்படியே என்ன பண்ணுதுன்னா இந்த எக்ஸெப்ஷன் இந்த 0 டிவிஷன் எரருக்கு வருது வந்து இந்த ஆல்டர்னேட் இதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற ப்ரோக்ராம நார்மலா எக்ஸிக்யூட் பண்ணுது. சோ கண்டிப்பாக இப்போதைக்கு தினேஷ் அந்த நேம் நீங்க கரெக்டா கொடுத்துதான் ஆகணும். இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. பட் இந்த கிளாஸ்ல இப்ப அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் தினேஷ். அடுத்த கிளாஸ்ல அதை பத்தி நான் சொல்லி தரேன். இப்பதான் நம்ம பேசிக்ஸ்ல போறோம். இந்த எக்ஸெப்ட்ல இந்த கிளாஸ் நேம் நம்ம கரெக்டா கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி தினேஷ் கேட்கறாங்க. அது வேல்யூபிள் கொஸ்டின் தான். பட் இந்த கிளாஸ்ல இப்போதைக்கு அதை கவலைப்பட வேண்டாம். அடுத்த கிளாஸ்ல அதை நான் சொல்லி தரேன். இப்போதைக்கு பேசிக்க புரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரை பிளாக் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என் ப்ரோக்ராம் டெர்மினேட் பண்ண விடாம என்ன எக்ஸெப்ஷன் அக்கர் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கு நான் ஏதாவது ஆல்டர்னேட் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணிருக்கேனா அப்படிங்கறத தேடும். இந்த இடத்துல ஆல்டர்னேட் சொல்யூஷன் நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அப்ப இதை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணுது. முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுது. அப்போ ஒரு எக்ஸெப்ஷனால வரக்கூடிய 2 மேஜர் ப்ராப்ளம்னு சொன்னேன். ஒன்னு என்ன என் ப்ரோக்ராம் அப்நார்மலா டெர்மினேட் ஆகும்னு சொன்னேன். ஆனா இந்த ப்ரோக்ராம் பாருங்க அப்நார்மலா டெர்மினேட் ஆகல. நான் கொடுத்த எல்லா லைனுமே முதல் லைன்ல இருந்து கடைசி லைன் வரைக்கும் எல்லா லைனையும் அது எனக்கு ப்ராசஸ் பண்ணிடுச்சு. ஆனா இன்னொன்னு என்ன சொன்னேன் எக்ஸெப்ஷன் மெசேஜஸ் ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும். அதை ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்றேன்னா இந்த 10/1 பதிலா இப்போ ட்ரை டு கிவ் another value other than 0 அப்படின்னு கொடுக்குறேன். ரைட் சும்மா ஒரு இதை கொடுக்குறேன். let me try to run this particular program begins. அடுத்து என்ன சொல்லுது அப்படின்னா try to give another value other than 0 அப்படின்னு எனக்கு சொல்லுது. சோ இது ஆல்டர்னேட் சொல்யூஷன்ங்கிறது அப்படி பிரிண்ட் 10/1 தான் அப்படிங்கிறது கிடையாது. அங்க என்ன நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல் மெசேஜ் கொடுக்கறதும் ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் தான். நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி டிவிஷன் பை 0 சொல்றது பதிலா 0 தவிர வேற ஏதாவது வேல்யூ என்டர் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். which is also a solution for it. ரைட் ரொம்ப சிம்பிள். சோ ரெண்டு ப்ராப்ளத்துக்கும் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரைட் இந்த கான்செப்ட் இப்ப எல்லாருக்கும் புரியுதா? ட்ரை கொடுத்தா எக்ஸெப்ட் கொடுக்கணுமா? கண்டிப்பாக இந்த ட்ரை அண்ட் எக்ஸ்பெக்ட் எக்ஸெப்ட் அப்படிங்கிறது இட் வில் ஆல்வேஸ் வில் கம் இன் a pair. எப்பயுமே வந்தா ஜோடியா தான் வரும். ட்ரை மட்டும் தனியா வந்தாலும் பிரச்சனை, எக்ஸெப்ட் மட்டும் தனியா வந்தாலும் பிரச்சனை. நான் சொன்னல இதுல நிறைய டெஸ்ட் கேசஸ் இருக்கு. அடுத்த கிளாஸ்ல எது எப்படி வரும் எப்படி வராது அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா இதான் ட்ரை கொடுத்தா கண்டிப்பா எக்ஸெப்ட் கொடுக்கணுமா இல்லையா இதை பத்தி தான் அடுத்த கிளாஸ்ல டீடைலா பார்க்க போறோம். சோ இப்போ அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இதை மட்டும் பாருங்க. why we need to use try except for exception handling when we can remove the error we just found it. யாருக்கு சொல்லியிருந்தீங்க? கார்த்திக் ராஜகோபால். ரைட் நீங்க கேள்வி கேட்கறீங்க நம்ம தான் என்ன கண்டுபிடிச்சோமே அப்புறம் எதுக்கு ட்ரை எக்ஸெப்ட்னு சொல்றீங்க. அப்ப இது வந்து புரியுது. இப்போ நான் ஒரு பில்லிங் ஷாப்புக்கு கொடுக்குறேன். அங்க போயிட்டு என்கிற ப்ராடக்ட் பிரைஸ்னு கேட்கறேன். அவன் என்ன டைப் பண்ணணும் நமக்கு 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு டைப் பண்ணணும். அந்த இடத்துல TEN அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றாங்க. அது என் கையில இருக்கு. நம்ம டெஸ்டிங் டீம்ல கொடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். கிளைண்ட் சைட்ல ப்ராடக்ட் டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் அவன் என்ன கொடுத்ததுக்கு அப்புறமா நான் ஹேண்டில் பண்றேன்னு சொன்ன முடியுமா? முடியாது. சோ அதனால தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் முன்னாடியே கோடிங் எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் கிளைண்ட் கிட்ட ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுவாங்க. ஹோப் உங்களோட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஆல்டர்னேட் சொல்யூஷன் சொல்றது வந்து எத்தனை எக்ஸெப்ஷனுக்கு ட்ரை எக்ஸெப்ஷன் ஆப்ஷன் டைப் பெருமாள் எனக்கு எக்ஸாக்டா உங்களுடைய டவுட் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல. லைக் ஐ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். ஒன்னும் இல்ல பெருமாள் ட்ரை டு நோட் இட். கண்டிப்பா ஐ பி எக்ஸ்பிளைனிங் தட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். அப்படி இல்லைனாலும் நம்ம டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல ஐ பி எக்ஸ்பிளைனிங். ஆகாது கரெக்டான எக்ஸெப்ஷன் பேரை சொல்லணும் ஐயனா பிரபு. சோ அது வந்து வரும். ரைட் எண்ட் ஆஃப் ஃபைல் எரர் அப்படின்னா என்ன? ஒரு ஃபைலோட எண்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ இத்தனை கேரக்டர் ரீட் பண்ணு அப்படின்னு சொல்றேன்னா அதுதான் எண்ட் ஆஃப் ஃபைல் எரருக்கு உண்டான ஒரு பாசிபிலிட்டி. என் கர்சர் எண்ட் ஆஃப் ஃபைலுக்கு ரீட் பண்ணி வந்து அதுக்கப்புறமா நீ இத்தனை கேரக்டர் நீ ரீட் பண்ணு அப்படின்னு சொன்னா அது எண்ட் ஆஃப் ஃபைல ரீச் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த எக்ஸெப்ஷன் தான். கரெக்ட் வெங்கட். ரைட் சோ இதுல இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஐ பி எக்ஸ்பிளைனிங். ரைட் இதை நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இப்போ நீங்க கேட்கற கேள்வி எல்லாமே நான் அடுத்த கிளாஸ்ல என்ன நடத்தணும்னு வச்சிருக்கேன். அதான் இப்போ நிறைய சொல்றீங்க. ரைட் இப்போ ஃபைனல் நடத்தல அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க. கண்டிப்பா கவலைப்படாதீங்க. ஃபைனல் நடத்தாம இருக்க மாட்டேன். அது என்ன அப்படின்னா இந்த ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் கொஞ்சம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா தான் ஃபைனலில் போகும்போது ஒரு அர்த்தம் இருக்கும். I'll try to explain it. இங்க பாருங்க 10/10 அப்படின்னு
இப்போ இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ப்ரோக்ராம் பிகின்ஸ் வரும், 1 அப்படின்னு வரும், ப்ரோக்ராம் எண்ட்ஸ் வரும். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ட்ரை டு கீ வேற வேல்யூ அதான் 0 இது வருமானம் வராது. இப்போ இதை சேவ் பண்ணுங்க. இப்போ ரன் பண்ணி பாருங்க. ப்ரோக்ராம் பிகின்ஸ் வரும், 1.0 வருது, ப்ரோக்ராம் எண்ட்ஸ். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த எக்ஸப்ட்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆனது எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்? என் ப்ரோக்ராம்ல எக்ஸப்ஷன் ஒன்னு இருந்தா தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். என் ப்ரோக்ராம்ல எக்ஸப்ஷன் இல்லைன்னா அது நார்மல் எக்ஸிக்யூஷன் தான் போகும். இந்த எக்ஸப்ட் பிளாக் உள்ளே போகாது. இந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேலன்ஸை அடுத்த கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ரைட், பேலன்ஸை அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். அது ப்ரோக்ராம் பாதியிலே டெர்மினேட் ஆகும். பெருமாள் 10/10 அப்படின்னு கொடுத்தா ப்ரோக்ராம் பாதியிலே டெர்மினேட் ஆயிரும். ஏன்னா டைப் எரருக்கு நான் கீழே எக்ஸப்ஷன் இது தனியா கொடுக்கல பெருமாள். அதனால ப்ரோக்ராம் அப்நார்மல் டெர்மினேஷன்ல போய் தான் முடியும். Alright, we'll stop with this for the day. We will continue it in the next class. அடுத்த கிளாஸ் இன்னும் டீடைல் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட டிஃபரெண்ட் டெஸ்ட் கேசஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். Thank you.